ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமி சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியாக ஹெல்த்தியான ரெசிபி. அதாவது கோதுமை ரவையை வச்சு பண்ண போகிறோம். கோதுமை ரவை எல்லாத்துக்குமே நல்லது, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே நல்லது. அரிசி மாவு தோசை நாங்கள் தான் இருப்போம். இது உளுந்து எல்லாம் நம்ம சேர்க்கறதுனால நீங்களும் இதே அளவோடு சேர்த்து பாருங்கள். டயபெட்டிஸ்காரங்களுக்கும் சும்மா டயட்டில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். இதுக்கு தேவையான பொருளும் இதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்த்துவோம். கோதுமை ரவை தோசைக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். நான் கோதுமை ரவை பாருங்கள், இப்படி பெரிய ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரவை நான் இந்த கப்புக்கு 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 2 கப்பு ரவை, 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு, 1/2 கப்பு அவல், 1 டீஸ்பூன் வெந்தயம். இவ்வளோதான் தேவை நமக்கு. இதை நல்லா கழுவி 2 மணிக்கூர் ஊற வச்சிடணும். இல்லை இதை தனியாட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி ஊற வச்சா போதும். இதையும் உளுந்து கூட போட்டு நல்லா 2 மணிக்கூர் ஊற வச்சிடணும். நம்ம இப்போ கழுவி நல்லா ஊற போட்டுருவேன். நல்லா 2 மணிக்கூர் ஆச்சு ஊற போட்டு பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. அவளும் நான் 10 நிமிஷத்துக்கு முந்தி தான் போட்டேன். அதுவும் நல்லா ஊறியாச்சு. இன்னும் நம்ம இதெல்லாம் சேர்த்து மையாக அரைச்சிடணும். 2 நிறமாக போட்டு அரைங்க. இந்த தண்ணியை கொஞ்சமாக விட்டு நல்லா அரைச்சிருங்க. இப்படி நல்லா மையாக அரைச்சி எடுத்துடணும். இதை ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு அடுத்ததையும் அரைச்சி எடுத்துருவோம். நம்ம இது கூட அவலையும் போட்டு அரைச்சிருங்க. நாங்கள் இதையும் நல்லா அரைச்சாச்சு. நம்ம இனிமேல் எல்லாம் சேர்ந்து உப்பு போட்டு கலக்கி வச்சுருவோம். அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்து இதில் போட்டுருவோம். நல்லா கரைச்சி விட்டுருங்க. குறைஞ்சது ஒரு 4 மணிக்கூர் பிடிக்கணும். வெயில் நேரம்னா 4 மணிக்கூர். நல்லா கலந்தாச்சு உப்பு. இங்கே ஊறப்படுறது 2 மணிக்கூர் ஊறப்பட்டால் போதும், நல்லா ஊறிடும். மூடி வச்சாச்சு. ஒரு 4 மணிக்கூர் கழித்து நம்ம தோசை சுட்டு பார்க்கலாம். கரைச்சி வச்சு 6 மணிக்கூர் ஆச்சு. இப்படி தான் இருக்கணும். இதுக்கு மேலே நல்லா புளிக்கண்டாம். இன்னும் நம்ம தோசை சுடுறது எப்படின்னு பார்த்துருவோம். நல்லா தோசை கல் வச்சு காஞ்சிட்டு பாருங்க, தோசையை விடுவோம். இங்கே எவ்வளோ நைஸாக சுடணுமோ சுடுங்க, நல்லா வரும். நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு இப்படி வேணால் எடுத்துடலாம். கொஞ்சம் முருகலாக வேணுன்னா கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், நல்ல முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள், செவந்து போய் பாருங்கள். இப்போ முறுமுறுன்னு வந்தாச்சு. நம்ம எடுத்துருவோம். பாருங்கள், அடுத்து நான் பஞ்சு தோசைக்கு விட்டு காணிக்கும். பாருங்கள், இப்படி வச்சுட்டு எல்லாம் போதும். கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க சைடில். பாருங்கள், தோரமாட்டு உழுவு அப்படியே நல்லா பஞ்சு போல் வரும். நம்ம இனிமேல் இப்போவும் அதில் மேலே கொஞ்சம் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருவோம். அடுப்பை சிம்மில் போட்டுருங்க. அதில் கொஞ்சமாக நான் இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இது தக்காளி, உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அதை கொஞ்சமாக ஸ்டீம் பண்ணி வச்சுக்கிட்டு போடலாம். பச்சாட்டே போடலாம். கேரட்டு பாருங்கள், இது கூட பூண்டு இட்லி பொடி இப்படி தூவி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை தூவி விட்டுருங்க. கொஞ்சம் மூடி வச்சுருங்க, நல்லா வேகட்டு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு தோசை. கொஞ்சம் அமர்த்தி விடுங்க. நல்லா வந்திருக்கு. திருப்பி போடாமலே நல்லா வெந்துடும் மூடி வச்சுருக்கிறதுனால. பாருங்கள், நல்லா தக்காளியும் வந்துட்டு. பாருங்கள், நம்ம எடுத்துருவோம். நல்லா வந்துட்டு, நல்லா தக்காளியும் வெங்காயம் எல்லாமே நல்லா வந்துட்டு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னும் ஒரு தோசை விட்டு காணிக்கும் பாருங்கள்.
இது கூட வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியை கட் பண்ணி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைஸாக பிடிக்கும். கொஞ்சமாக பூண்டு, இட்லி பொடி, ஒரு சின்ன பச்சை மிளகாயும் வெட்டி போட்டுவிடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் தேவையில்லைன்னா விட்டுருங்க. மூடி வச்சுருவோம். சிம்மிலே இருக்கட்டு வெட்டி விட்டுருங்க. நல்ல மணமாக இருக்குது. கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டதுனால நல்ல மணமாக இருக்குது. திருப்பி போட்டு சுடணுன்னா சுட்டு எடுத்துடுங்க. எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா வந்துட்டு கீழையும் தோசை சுட்டாச்சு. பாருங்கள், இது கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சுட்டது. இது தக்காளி பொடி எல்லாம் போட்டு சுட்டது. இது பாருங்கள், இது முறுமுறுனி தோசை சுட்டது. இவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குது. நான் முதல்ல சுட்ட தோசை, ஆனாலுமே இன்னும் முறுமுறுப்பாக இருக்குது. நான் இது கூட கடலை கறி வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, இதுக்குள்ளே லிங்க்கு. நீங்களும் அதை போய் செக் பண்ணிக்கிடுங்க. நீங்களும் இதை போல் செய்து பாருங்கள். டயட்டில் இருக்கவங்களுக்கும் டயபெட்டிஸ்க்கும் இது ரொம்பவும் நல்லது. இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.